buddies, I am Yajanika, grade 4 from Primbits Garden School. This is message from Savitri Balabangalore. A world of lovely art forms lies near to us, where undiscussed by earth, deforming sight. All shapes are beautiful and all things are true. Thank you, bye. Hi, hello buddies. Now RJV Vanshika, grade 8 from Primbits Garden School. Today's Karma Yogi Appa's message. Mother's force, when released in one plane, moves to that plane, which is receptive or to the highest plane open and works there. Thank you. Bye bye. Hi, hello buddies. I'm RJ Lavitra Sri, grade 7 from Primat's Garden. Today we going to see a new story. Once the respectful rabbit in a peaceful forest named Rose. Rose had many friends from different animal families including squirrels, deer and birds. One day the animals gathered for a big feast to celebrate their friendship. They all contributed to the feast with delicious food. Rose noticed a young owl named Oliver who was feeling left out. Rose approached Oliver and invited him to join the feast. The other animals welcomed Oliver and they all had a great time together. Rose's grateful and inclusive behavior not only made Olivia's day but also strengthened the bond between the animals in the forest. Model respecting and including others can create stronger friendships and sense of unity. And if you found this story useful, don't forget to like, comment, and share. Also, press the bell icon so you don't miss our next show where we will share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ரொம்ப ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவர் நல்ல வியாபாரம் பண்ணி நிறைய பணம் சேர்த்து வச்சுருந்தார். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன தொழிலேருந்து ஆரம்பித்து அதை பெரிய ரொம்ப கடின உழைப்பால் ரொம்ப வளர்த்து நிறைய பணம் சம்பாதிச்சு நல்ல பெரிய பணக்காரராக நல்லா இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான். ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது, ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்குது. அப்பாவோட வியாபாரத்தை எடுத்து நடத்தணும்னு அந்த ஒரு இது இல்லாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு அப்படிலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவனமே இல்லாமல், கவனக்குறைவாக, கவனம் இல்லாமல், ஒரு பொறுப்பு இல்லாமல் அப்படியே ரொம்ப தெனாவட்டா அப்படியே சுற்றிட்டு இருந்தான். இந்த விஷயம் அந்த வியாபாரிக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னடா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சேர்த்து இது பண்ணி பார்த்தோம், நம்ம பையன் என்னடான்னா இப்படி பணத்தெல்லாம் செலவு பண்ணுறான், விரயம் பண்ணுறான், தொழிலையும் கற்றுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு குருநாதர் ஒருத்தர் வராரு. அவரை போய் பார்க்க போகிறோம். மனசு கஷ்டமாக இருக்குது, இது மாதிரிலாம் நடந்திருக்குதுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, சரி நாளைக்கு வந்து உன் பையனை நீ என்கிட்ட கூட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் நாளைக்கு அந்த பையன் அடுத்த நாள் அந்த பையனை வந்து அவர்கிட்ட கூட்டு போகிறாரு. கூட்டு போயிட்டு பையனை மட்டும் வச்சுட்டு அவங்க அப்பாவை வந்து அனுப்பிச்சிட்டு நீங்கள் போயிட்டு சாயங்காலமாக வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவரும் அப்பாவும் பையனை விட்டுட்டு சரி இது எப்படியாவது இது ஒரு நல்ல புத்தி பையனுக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையனை அங்கேயே விட்டுட்டு அவங்க அப்பா கிளம்பிடுறாரு. அப்போது குருநாதர் சரி இந்த பையன் வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக விளையாடுறோம்னா என்ன சொல்ல போகிறாரு இந்த சாமியார் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெனாட்டா அப்படி இருந்தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அவன் கையில் வந்து ஒரு பெரிய ஒரு கல் பாறாங்கல் மாதிரி பாறை மாதிரி ஒரு பெரிய கல் கொடுத்துட்டு இதை தூக்கு அப்படிங்கிறாரு. அவன் தூக்கி வந்து தலையில் வச்சுட்டு வச்சுட்டு என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனால் ஒரு சின்ன மலை மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்குது. அது மேலே ஏறுறாரு. இவனும் பின்னாலேயே ஏறுறான். என்ன இதை தூக்கிட்டு எதுக்கு நம்மளை ஏற சொல்கிறேன்னா, இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னா நீ வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு அந்த மேலே போனோடனே என்ன பண்ணுறாரு, போய் நின்னோடனே இவனுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. இவனுக்கு முன்ன பின்ன அந்த மாதிரி வேலை செஞ்சு பழக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனான். போய் நின்ன உடனே என்ன பண்ணார், சரி இப்போ அந்த கல்லை வந்து இப்போ கீழே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாரு. அவர் தட்டி விட்டோடனே அந்த கல் வந்து உருண்டு கீழே போயிடுது. இவனுக்கு செம கோவம். கஷ்டப்பட்டு கீழேருந்து மேலே அவ்வளோ தூரம் என்னை தூக்கிட்டு வர வச்சுட்டு மேலேருந்து இப்படி தட்டி விட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடான். அது ஆனால் அவர் அந்த குருநாதர் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஒரு கல் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீ கீழேருந்து மேலே தூக்கிட்டு வந்த, அதை நான் தட்டி விட்டதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் ஒரு இது ஆத்திரம் வருதே. உங்கள் அப்பா வருஷக்கணக்காக தன்னோட உழைப்பை போட்டு உடல் இதை போட்டு எல்லாம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை உருவாக்கி வச்சு அது மூலமாக பணம் சம்பாதிச்சு வச்சுருக்காரு.
நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதெல்லாம் இப்படி நான் கல்லை தட்டி விட்டோமே நீ அதெல்லாம் அப்படியே செலவு பண்ணிட்டு இருக்கே, அப்போ உங்கள் அப்பா மனசு எவ்வளோ வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே அந்த பையனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. அப்போ தான் அவன் வந்து அவன் பண்ண தப்பு வந்து உணர முடியுது. அதனால் என்ன பண்ணுறான், ஐயோ ரொம்ப தப்பு தான், நான் மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிவிட்டு வந்துடுறான். அப்புறம் அவங்க அப்பா கூட போயிட்டு ஓகே நான் பண்ண தப்புன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் ஒழுங்காக இருக்கான். எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா ஓரலாக அப்படி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டுக்குள்ளே போகாது. அவங்கள செய்ய வச்சு அதனால் வரதை வச்சு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க மறக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Hi, hello buddies. I am Ajay Jaishan from Primbat's Garden. Tomorrow's special International Anti-Corruption Day is observed every year on December 9th to raise awareness about the harmful effects of corruptions on society and to encourage efforts to fight against. The day highlights the importance of transparency and accountability in governments, organizations, and everyday life. It reminds people that corruption weakens development, increases inequality, and affects justice. International Anti-Corruption Day encourages everyone to stand together and promote a fair, honest, and corruption-free world. Thank you. Bye-bye.